ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை. எசேக்கியேல் புத்தகம் 37வது அதிகாரம் வசனங்கள் 21 28 வசனங்கள். இஸ்ராயல் மக்கள் இரு பகுதியாக பிரிக்கப்பட்டார். மேலே 10 கோத்திரங்கள், கீழே 2 கோத்திரங்கள். யூதா எருசலேம் இருந்தது. மேலே இஸ்ராயல் மக்கள் 10 கோத்திரங்கள் இருந்தது. சாலமோனுக்கு பிறகாக அப்படி பிரிக்கப்பட்டது. இது மீண்டும் அது ஒன்றிணைக்கிறேன் என்று சொல்வது. அதை குறித்து 22வது. இஸ்ராயல் மலைகள் மேல் அவர்கள் ஒரு நாட்டினராக்குவேன். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே அரசன் இருப்பான். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் இரு நாடுகளாகவோ இரு அரசர்களாகவோ பிரிந்திருக்க மாட்டார்கள். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்களுக்கு தெய்வ சிலைகளோ இழிந்த அருவருப்பான பொருட்களையோ வேறெந்த குற்றங்களிலும் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். நான் அவருடைய கடவுளாக இருப்பேன். என் உறைவிடம் அவர் நடுவில் இருக்கும் என்று ஆண்டவர் குறிப்பிட்டது. ஏனென்றால் எருசலேம் தேவன் கீழே இருந்ததுனால மேலே தாங்களாக தங்கள் தெய்வங்களை உருவாக்கி கொண்டு அதை வழிபட்டு கொண்டு நாங்கள் கீழே போகிறதுக்கு கஷ்டப்பட்டு கீழே போனால் மக்கள் பிரிந்து போய்வார் என்று இஸ்ராயல் மக்கள் மேலிருந்து கீழே வரல் எருசலேம் தேவாலயத்துக்கு வரவில்லை. அவை ஒரே தேவனும் ஒரே அரசன், நானே அவருடைய தேவனாக இருந்து அவரை ஒன்றிணைத்து அவர்கள் இதை இன்னைக்கு பார்க்குறோன்னா பெந்தெகோஸ்தே பார்க்கணும். அன்றைக்கு பாபிலில் பிரிந்து போனவங்க எல்லாரும் ஒரு குடும்பமாக இந்த ஆவியினால் அக்கினியினால் இணைக்கப்பட்டு ஒரே ஆவியினால் தாகம் தணிக்கப்பட்டார். இன்றைக்கு எல்லாருக்கும் அதே ஒரே ஆண்டவர் மீட்பர், அவர்கள் தான் மீட்பர். 1 சொல்லுவாங்க. நாம் கடவுளை அறிய வேண்டும். 2வது இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் மீட்பை கொடுக்கிறார். அவருக்கு மரித்து உயிர்த்ததினாலே நம் அனைவருக்கும் மீட்பராக இருந்து வாழ்விக்கிறார். அந்த வாழ்விலே நாம் பங்கேற்று ஆண்டவரோடு இணைந்து எப்படி தாவீது எல்லா மக்களுக்கும் அரசாட்சி கொடுத்தார், அதே போல தாவீது குமாரனாக இயேசு கிறிஸ்து இறையாட்சி நம்ம எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு ஆவியினால் நமக்கு வாழ்ந்து தருகிறார். அதை நிறைவேற்று வாழ முடிவு.